ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்னோட சண்டே ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சண்டே அப்போ எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங் எழுந்தது கொஞ்சம் லேட் தான். எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபனும் வந்து சாப்பிட்டாச்சு. கோதுமை தோசையும் தக்காளி தொக்கும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வந்து லன்ச் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு உடனே வந்து வெளியில் கிளம்புறதா வந்து பிளான் இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பசங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் கடகடன்னு சமையலை முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு வந்து கிளம்பணும். இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான், நான்வெஜ் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு வீட்டில் நான்வெஜ் கிடையாது. வெஜ்ஜில் தான் வந்து சமையல் எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். வீட்டில் வந்து காய்கறி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு சண்டே அப்படின்றதுனால. இன்றைக்கி ஈவினிங் வரும்போது தான் வந்து காய்கறி வாங்கிட்டு வரணும். வீட்டில் வந்து குடமிளகாவும் பீட்ரூட்டும் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதனால் குடமிளகாய் போட்டு சாம்பார் வச்சுட்டு பீட்ரூட்டும் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். வீக் டேஸில் எல்லாமே சமைக்கும்போது அவசரமாக வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைட் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு வந்து தாளிச்சிட்ருப்பேன். சண்டேயில் மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சமையலும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரெடியாக எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ்லேயே வந்து சாதம், சாம்பார், பொரியல் எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல் இதுதான் வந்து மெனு. ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்கிறதுனால அவருக்கு மட்டும் வாழையில வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருந்தேன். பசங்க நான் எல்லாருமே வந்து குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பணும். போயிட்டு அப்போ தான் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டதுமே வந்து எல்லாருமே ரெடி ஆகி வந்து கிளம்பியாச்சு. இங்கே வீட்டிலேருந்து நான், பசங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ரெடியாகி கிளம்பியிருந்தோம். பெசன்ட் நகரில் வந்து பீச் பக்கத்தில் அறுபடை முருகர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு முருகர் கோவில் இருக்குது. அங்கே தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டு அப்படியே பக்கத்தில் தம்பி வீட்டுக்கு போயிட்டு தம்பி ஒய்ஃபு, குட்டி பையன் 3 பேரையும் வந்து கூட்டிகிட்டு கோவிலுக்கும் வந்து போயாச்சு. இந்த கோவில் வந்து பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைமில் நல்லா சில் கிளைமேட்டில் வந்து சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முருகர் கோவிலுக்கு வந்து நான் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு மற்ற கோவிலுக்கெலாம் போகும்போது இருக்கிற ஹாப்பினஸை விட முருகர் கோவிலுக்கு போகும்போது ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும். சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து வெளியில் பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பவுல் வந்து 25 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல், புளியோதரை, சக்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாமே இருந்தது. கேசரி இதெல்லாமே எல்லாத்துலேயும் ஒரு பவுல் வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. கோவிலேருந்து கிளம்பி பீச் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். கோவில் வந்து பெசன்ட் நகர் பீச் பக்கத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே தான் போகலான்னு நினச்சோம். இல்லை வேணாம், அதுக்கப்புறம் மெரினா பீச்சுக்கே போயிடலாம். ஏன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் மாதிரி வந்து மெரினா பீச் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து மெரினா பீச் வந்து போகவே இல்லை. இந்த டைம் போனால் பசங்க கொஞ்சம் விளையாடுறதுக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சே வந்து போயிட்டோம். போனதுமே ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் தெம்பாக விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் மசாலா தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வெளியில் நிறைய கடையில் வந்து சுண்டல் மசாலா வந்து சாப்பிட்ருக்கோம். அங்கெல்லாம் இருந்த டேஸ்ட்டை விட இங்கே பீச்சில் இருந்த சுண்டல் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருந்தோம். நிறைய டைம் வந்து பீச்சுக்கு போயிருக்கோம். ஆனால் நான் ஒரு டைம் கூட வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே இல்லை. இந்த டைம் தான் வந்து வாங்கி சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. கிளைமேட் தான் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தது. பசங்க கூட சேர்ந்து நாங்களும் நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியில் போனாலே வந்து குட்டி பையனை கையிலேயே பிடிக்க முடியாது. மெயின் அதுவும் பீச்சுக்கு போனதுனால அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் பாட்டு ஓடிட்டே இருந்தான். அவன் பின்னாடி ஓடுறதுக்கே வந்து டைம் சரியாக இருந்தது. நல்லாவே வந்து பசங்க விளையாடி வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பசங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து. சண்டேக்கு மட்டும் பக்கத்தில் கடைக்கு போகிறது, பக்கத்தில் இருக்கிற பார்க் கூட்டு போகிறது, இந்த மாதிரி தான் வந்து கூட்டு போயிட்டு வந்துட்டுருந்தோம். டைமே சுத்தமாக கிடைக்கல. ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பீச் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு.
ரொம்ப லேட்டான மாதிரி தான் இருந்தது. நாங்கள் பீச்சில் இருக்கும்போதே வந்து டைம் வந்து 8 to 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 11 to 11:30 ஆகிடும். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வீக்லி வந்தால் பரவாயில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து, அதனால் டைம் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. பீச்லேயும் நாட்டுப்புற கலை திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருந்தது. ட்ரம்ஸ் எல்லாமே வாசிச்சுட்டு கரகாட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற சாங்ஸ் எல்லாமே வந்து பாடிட்டுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் உட்காந்து பார்த்துருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பீச்லேயே ஒரு 9:30 ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். பீச்லேருந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து மினிமம் 2 ஹவர்ஸாவது ஆகிடும் நைட்டில். ஸோ அதனால் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. பீச்லேருந்து கிளம்பி நேராக வந்து ஹோட்டல் தான் வந்து போயிருந்தோம். தம்பியும் மாலை போட்டிருக்காங்க, ஹஸ்பண்டும் வந்து மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாேருக்கும் வெஜ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரிய பாப்பாவை வந்து எப்போவுமே வந்து நெய் ரோஸ்ட் தான் வந்து கேட்பா. ஹோட்டல் போனால் வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா. சோளா பூரி வந்து குட்டி பாப்பாவுக்கும் குட்டி பையனுக்கும் சொல்லியாச்சு. ஹஸ்பண்டுக்கு ரவா தோசை, கொத்து சப்பாத்தி எல்லாமே வாங்கிட்டு ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக கருப்பட்டி காஃபி போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. எப்போ வெளியே போனாலும் கருப்பட்டி காஃபி போயிட்டு ஒரு டீயோ காஃபியோ குடித்தா தான் வந்து அன்றைக்கி டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.